நீங்க நடிக்க தான் போறீங்க. இது நாடகம் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஆனா வீட்ல நடிக்கணும், கொஞ்சம் லைவா இருக்கும். கடைசி வரிசையில் உட்காந்து நாடகம் பார்க்கறது மாதிரி இருக்கு. நீங்க சொல்றது எனக்கு கேட்குது, ஆனா எனக்கு எதுவுமே புரியல. எங்க ஃபேமிலியில ஒரு சின்ன பிரச்சனை. எங்க அக்கா வாயால இவங்க அண்ணன் ஜீவா தான் அவங்க புருஷன்னு ஒத்துக்க வைக்கணும். சார், நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரியல சார். சார், எங்க அண்ணியும் ஜீவா அண்ணனும் ஏற்கனவே கல்யாணமாகி பிரிஞ்சுட்டாங்க. இப்போ மறுபடியும் நீங்க அவங்கள சேர்த்து வைக்கணும். அதுக்கு உங்களோட உதவி வேணும். உங்களுக்கு உதவி பண்ணலாம் தான் தோணுது. ஆனா நீ சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது கல்யாணம் வரைக்கும் கூட போகலாம். எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு பொண்டாட்டி 2 பசங்க. அதனால இது சரியா வரும்னு. அப்படி கல்யாணம் வரைக்கும் போச்சுன்னா அதுக்கு இன்னொரு ஐடியா வச்சிருக்கோம். அப்படின்னா சரிங்க. நான் நடிச்சா நடிப்பு மாதிரியே தெரியாதுங்க. என் பர்ஃபார்மன்ஸை பார்த்து நீங்களே அசத்து போவீங்களா இல்லையான்னு பாருங்களேன். உங்களுக்கு அப்பா அம்மாவா நடிக்க உங்க டிராமா குழுவுல இருந்து ஆளை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்க பூர்வீகம் கும்பகோணம், அப்பா அம்மா எல்லாரும் அங்கதான் இருக்காங்க. நீங்க இங்க பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. இதான் உங்க ப்ரொஃபைல். சூப்பர் சார், தத்ரூபமா நடிச்சு கொடுத்துறேன். எங்கே வரணும், எப்போ வரணும், ஃபோன்ல சொல்லிருங்க, நான் வந்துடுறேன். அப்புறம் உங்க பேரை கூட பிரகாஷ்னு மாத்திக்கோங்க. சரி சரி, கதாபாத்திரத்துடைய பேரா? சரி, மாத்திக்கிறேன்.